நந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 8:22 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நந்தி நந்தி வந்திடுக, நலங்கள் யாவும் தந்திடுக. இந்திரன் முதலாய் தேவர்களை எனக்கே அறிமுகம் செய்திடுக. செங்கரும்படியும் நந்தீசா, சிவனின் துணையே நந்தீசா, மங்களம் தந்திட எம்மில்லம் வருக வருக நந்தீசா என்று ஒரு நந்தி பதிகம் உண்டு. பொதுவாக நந்தியை இன்று நீங்கள் வணங்கினால் நல்லது நடக்கும். வாழ்க்கையிலே நந்தி என்ற மூன்றெழுத்தையும் நன்றி என்ற மூன்றெழுத்தையும் நாம் மறக்கக்கூடாது. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகிழ்க்குங்கிற அது மாதிரி நன்றியையும் மறக்கக்கூடாது, நந்தியையும் மறக்கக்கூடாது. நந்தியிடம் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை என்று சொன்னால் அவர் அதனுடைய எஜமானனாக விளங்கும் பரம்பொருளிடம் சொல்லி சிவன் உமையவள் காதிலே அதை சொல்லி அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்பது ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நேற்று முன்தினம் அபிஷேக பலன்களை பற்றி கவிதையாகவே உங்களுக்கு சொன்னேன். பொதுவாக மஞ்சள் பொடியிலே அபிஷேகம் செய்தால் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெறும். பச்சரிசி மாவிலே அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும் சொல்லி அதுக்குள்ள ஒரு முன்னோர்கள் வழிவகை வகித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியை சொல்ல போறேன். மஞ்சள் பொடியோ மங்களம் சேர்க்கும், மாவு பச்சரிசி கடன் சுமை குறைக்கும், எஞ்சிடும் நெய்யோ எதிரியை நட்பாக்கும், ஏற்றதொரு பாலோ மனச்சுமை தீர்க்கும், கவலையை போக்குவது பால் அபிஷேகம். இன்னைக்கு நீங்க யாராவது வாய்ப்பு இருக்கிறவங்க பால் அபிஷேகத்தை கொடுக்கலாம். பஞ்சாமிர்தமும் ஆயுளை கூட்டும். ஆயுள் தொந்தரவு இருக்கா, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க, அதனுடைய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். பன்னீர் ஊற்றினால் நினைத்தது நடக்கும். உங்க எண்ணங்கள் ஈடேறாம இருக்கா, அது ஈடேறணும்னா இன்னைக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க, அதில் அபிஷேகம் பண்ணுங்க. நந்திக்கு சொர்ண அபிஷேகம் செல்வம் பெருக்கும், சுகத்தை வழங்கும் தயிர் அபிஷேகம். அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை இருக்கா, தயிர் வாங்கி கொடுக்கணும், தயிர் அபிஷேகம் செய்ய. குரல் வளம் கொடுக்கும் தேன் அபிஷேகம். இசை இயல் நாடகம் இப்படிலாம் இந்த இது மாதிரி கலைத்துறையில் ஈடுபடவும் குரல் வளம் நல்லா இருக்கணும்னா தேனால் அபிஷேகம் செய்யணும். குங்குமம் வழங்கினால் மாங்கல்யம் நிலைக்கும். குங்குமம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நந்திக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குமா. அது மட்டுமல்ல, மஞ்சனம் கொடுத்தால் மஞ்சனம் இளநீர் மகிழ்ச்சியை கொடுக்கும். மஞ்சனம் திருமஞ்சனப்பொடி இளநீர்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியை நிலைக்க வைக்கும். மரத்து இளநீர் புத்திரர் வாய்க்கும். தென்னை மரம் இருக்கே, வரக்கூடிய அந்த இளநீரை கொடுத்தோம்னா பிள்ளை பேர் உண்டாகாதவர்களுக்கு உண்டாகுமா. இப்படி அபிஷேக பலன்களை கூட முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சொல்லி அழைப்புகள் வரலாம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாய் பணியாற்றுகின்ற நாள். தொலை தந்த எதிர்கள் விலகிச் செல்வார்கள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புகழ் கூடும். இந்த நாள் ஒரு யோகமான நாள், இனிய நாள், வெற்றிகரமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு நன்மைகளே அதிகம் நடைபெறும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நன்மைகள் நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையில் கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து பாராட்டு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கிளைத்தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டு. பணியாளர்கள் பக்கபலமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, ராசிகளிலே சந்திரன் இருக்கின்றார். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது. மங்கள செய்தி மனை தேடி வரப்போகின்றது. இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் கூட வரவேண்டிய பாக்கியிலிருந்து வசூலாகலாம். 2 கேது இருக்கின்றார். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தோடு குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது இருக்கின்றார். விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்றார். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு வெளிப்படைச்சோடு இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கலாம். அதே நேரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். சில காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நினைப்பீர்கள். ஆனால் அதற்கான முயற்சி எடுத்தும் அதில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு நடைபெறாமல் போகலாம். இன்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அதே நேரத்திலே நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அதிகம் தேவை. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாக விதத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேசமிக்கவர்களின் பூசல்கள் மறையும் நாள்.
அதாவது நேசமிக்கவர்களோடு சில பூசல்கள், இடையூறுகள் அல்லது அவர்களோடு சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்த சச்சரவுகள் எப்பொழுது தீரும்? நல்லவர்கள் நாம் இந்த சிநேகத்தை கெடுத்துக்கொண்டு விட்டோமே என்றெல்லாம் நினைத்திருப்பீர்கள். அதிலிருந்து விடுபட இன்று ஒரு நல்ல வாய்ப்பு வருகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல்களை கொடுக்கலாம். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். வாகன மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் துட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்றன. ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்ந்து உள்ள மகிழப் போகின்றீர்கள். உதிரி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்கள் கூட விலகிச் செல்வார்கள். பொது வாழ்விலே புகழ் கூடும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பஞ்சமஸ்தானத்திலே பல கிரகங்கள் இருக்கின்றன. எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. பிள்ளைகளின் வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி இருந்தால் அந்த வேலை கிடைக்கும். படிப்புக்காக முயற்சி செய்தாலும் அதில் கைகூடலாம். பொதுவாக பஞ்சமஸ்தானம் என்பது புரு புண்ணியஸ்தானம். அது வலுப்பெறுகின்ற பொழுது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அந்த காரியம் நடைபெற வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் முழுமையாக எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பார்வை 2இல் பதிவதனாலே 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் தானாகவே விலகிச் செல்லும். இன்று இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாக மாறுவார்கள். இதற்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். கட்டிய வீடு பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அல்லது வாங்கிய வீட்டுக்குள்ளே கடன்களை கொடுத்து முடிக்க முடியும் என்ற கவலையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துகின்ற பொழுது இன்று நந்தி, சிவன், உமையவளை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வாக்கு, தனம், குடும்பம் என்கிற இடம் வலுப்படைவதனாலே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறப் போகிறது. அரசு வழியில் ஏதேனும் நீங்கள் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது ஏதேனும் அரசியல்வாதிகளிடம் நீங்கள் உதவி கேட்டிருந்தாலோ அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. 6இல் இருக்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். எதை எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தாலும் இன்று செய்யக்கூடிய விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்ற நாள். ஒரு கிரகம் செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் செய்யும். அந்த அடிப்படையில் இன்று பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆதரவு கருமட்டுபவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம். தொழிலில் நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டும். இந்த தொழிலை கொடுத்துவிட்டு வேறு தொழில் செய்யலாம் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அது கைகூட போகின்றது. நண்பர்கள் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மேலதிகாரிகளின் இணக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும். அவற்றை விலாவாரியாக நீங்கள் விமர்சிப்பதன் மூலம் சில கெடுதல்கள் வரலாம். எனவே மற்றவர்களிடம் நீங்கள் முன்னேற்றத்தை பற்றி விமர்சிக்க வேண்டாம். 7இல் கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் உண்டு. நீண்ட தூரத்திற்கு நீண்ட புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கு உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் வரையும் நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். 4இலே குரு இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். தாய் வழியில் ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோர்கள் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இந்த தடைகளும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்லலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.